அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 49 மற்றும் 50வது இறை வார்த்தை. இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வான தூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தைகள் இதே கருத்தை வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தின் முடிவில் நடக்க போகிற காரியங்களை இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. இந்த உலகத்தின் முடிவில் வான தூதர் புடைசூழ ஆண்டவர் இயேசு மாட்சிமையோடு வந்து மாட்சிமை மிகு அரியணையில் நீதியின் அரசராக வீற்றிருப்பார். அப்பொழுது உலகில் உள்ள எல்லா மக்களும் அவர் முன்னே ஒன்று கூட்டப்படுவார்கள். இவ்வாறு உலகில் உள்ள எல்லா மக்களும் அவர் முன்னே ஒன்றாக கூட்டப்பட்ட பின் வான தூதர்கள் அவர்களை இரண்டாக பிரித்து வைப்பார்கள். நேர்மையாளர்களை ஒரு பக்கமும் நேர்மையற்ற மனிதர்களை மற்ற பக்கமுமாக, நல்லவர்களை ஒரு பக்கமும் தீயவர்களை மற்ற பக்கமுமாக பிரித்து வைப்பார்கள். அதன் பிறகு அரியணையில் அமர்ந்திருக்கும் நீதியின் அரசராகிய ஆண்டவர் இயேசு நேர்மையாளர்களை ஆசீர்வதித்து விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வார். நேர்மையற்ற மனிதர்களை சபித்து அவர்களை நரக நெருப்பில் தள்ளுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகத்தில் நாம் எத்துணை நாட்கள் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. இன்று இரவு தூங்க போகும் நாம் நாளை கண் விழிப்போமா என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை கடவுளின் கரத்தில் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் எத்துணை நாட்கள் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாததால் இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் எல்லாம் கடவுள் பார்வையில் நாம் நீதிமான்களாக நேர்மையாளர்களாக வாழ்ந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், மாறாக நேர்மையற்ற மனிதர்களாக வாழ்ந்து சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட நரகத்திற்கு நாம் செல்லக்கூடாது என்றும் தான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பு விடுக்கின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த உலகத்தில் நாம் எத்துணை நாட்கள் வாழ போகிறோம் என்பது நமக்கு தெரியாததால் வரப்போகிற நாட்களில் கடவுளின் பார்வையில் நாம் நீதிமான்களாக வாழ்வோம், நேர்மையாளர்களாக வாழ்வோம், கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுள் வார்த்தையை வாழ்வாக்குவோம், கடவுளோடு இணைந்து அவர் பிரசன்னத்தில் எந்நாளும் வாழ்வோம், நம்மை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம். இவ்வாறு கடவுள் பார்வையில் நாம் நேர்மையாளர்களாக வாழும் போது ஆண்டவர் இயேசு வரும் போது நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வை நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழும் போது, உம்மோடு இணைந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் திளைத்து இருந்து வாழும் போது, எங்களை போல் பிறரை அன்பு செய்து பிறருக்கு நன்மை செய்து இந்த உலகில் நாங்கள் நேர்மையாளர்களாக வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய மகன் வருகையிலே அந்த நிலை வாழ்வை எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.